விஜி, என்னாச்சுமா? ஒண்ணும் இல்லப்பா, சும்மாதான். ஒண்ணுமில்லையா? ஒண்ணுமில்லைன்னா ஏன் இப்படி தனியா வந்து சோகமா உட்காந்துருக்குற? என்ன மாதிரி கலகலப்பா பார்க்க வேண்டாமா? லேசா தலைவலிப்பா, அதான் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கேன். அவ்வளவுதானே? சரியா போய் சரியா போய். அப்புறம் நானே உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ இந்த வேலைக்கு போக நம்ம விட்டுரு. ஏன்பா? நான் இது கோபத்துல சொல்ல. தானத்துக்கு சரவுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. லீலா உனக்கெல்லாம் அடுத்தபடி கல்யாணம் ஆகணும்ல. நீ வேலைக்கு போய் என்ன பண்ண போற? வீட்டோட இருந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை பாரு, உன் டாக்டர் என்ன சொல்லுவான்னு கவலைப்படாத. அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். நம்ம மூர்த்தி மாமாட்ட நல்ல ஜாதகமா இருந்தா பாருன்னு சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு கூட வரேன்னு இருக்கிறாரு. அப்பா, மூர்த்தி மாமா வந்திருக்காருப்பா. வந்துட்டாரா? உட்கார சொல்லு. சொல்லிட்டேன்ப்பா. அவருக்கு ஏதாவது குடிக்க கொடு. சரிப்பா. பாரு, சொல்லிக்கிட்டே இருந்தா வந்துட்டார். நல்ல ஜவனம் தான். மூர்த்தியா, வா வா. இரு. எப்படி இருக்கிற? நல்லா இருக்குங்க. குடிக்க எதுவும் கொடுத்தாலா? இதோ கொடுத்துருங்க. ஜாதகம் கொண்டாந்துருக்க போல் இருக்கு. 2 ஜாதகம் கொண்டு வந்துருக்கீங்க. ஒரு ஜாதகம் கவர்மெண்ட்ல உத்தியோகம், ஜாதக ஆபீஸ்ல குமசாவா இருக்காரு. இது இவருக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் இல்ல, ஆனா சொந்தமா மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காப்ல. நிலவலம்லாம் இருக்கு. சொத்து பத்தி ஏகப்பட்டது. சொத்தெல்லாம் அப்புறம் பாப்பா. பய குணம் எப்படி? குணம் தங்கமான குணம். நீங்க ஒரு தடவை நேரில் வந்து பேசிட்டீங்கன்னா எல்லாம் கிளியர் ஆயிடும். மூர்த்தி, எனக்கு இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல. ஜாதக பொருத்தம் தான் முக்கியம். ஏன்னா தெய்வ சங்கல்பப்படி அதான் நடக்குது. மற்ற வசதி இல்லை, நாமளா பண்ணிக்கிறது. இதை பாரு, ஜாதகம் பொருந்திருக்குன்னு சொல்லு, மேற்கொண்டு பேசி முடிச்சிடும். பொண்ணிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? கவர்மெண்ட் மாப்பிளையா கடை வச்சிருக்கிற மாப்பிளையான்னு அவங்க விருப்பம் முக்கியம் இல்லையா? வாழ போறது பொண்ணு தானே. போட்டோ வேணா சொல்லுங்க, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வாங்கிட்டு வரேன், பொண்ணுகிட்ட காட்டுங்க. அவங்களுடைய அபிப்பிராயம் தெரிஞ்சாதான் மேற்கொண்டு பேச முடியும். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க அபிப்பிராயம் அப்பா அபிப்பிராயம் தனித்தனியா கிடையாது. நான் ஏதாவது வார்த்தை சொன்னேன்னா அதுதான் வேத வாக்கு. ஒரு பையனை காமிச்சு இந்த பையனை கட்டிக்குமா சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னா சந்தோஷமா கழுத்து நீட்டுவாங்க. காலம் புரியாம பேசுறீங்க. நீங்க இன்னும் அந்த காலத்துல இருக்கீங்க. இப்போ நிலைமையே வேற. அட போயா, அந்த காலமா இந்த காலமா? எந்த காலத்துலயும் அப்ப குழந்தையோட சந்தோஷத்தை பத்தி தானே பேசிட்டு இருக்கிறான். பாரு, நான் ஒரு பேச்சு சொன்னேன்னா என் குழந்தைங்க மறு பேச்சா பேச மாட்டாங்க. நம்ம வைராக்கியத்துக்காக பிள்ளைங்களை மதிக்காம இருக்கக்கூடாது. வாழ போறது அவங்க விருப்பம் நமக்கு முக்கியம் இல்லையா? மூர்த்தி, நான் வைராக்கியத்துக்காக இதை பேசல. எங்க குடும்பத்துல இருக்கிற பரஸ்பர நம்பிக்கை உனக்கு எடுத்து சொன்னேன். எனக்கு குழந்தைகிட்ட பரிபூர்ண நம்பிக்கை. அதே மாதிரி அதுகளும் பரிபூர்ணமா அப்பன்னு நம்புதுங்க. அதனால நாங்க நம்பி செய்யற எந்த காரியமும் சோட போறதே இல்லை. அப்புறம் உங்க விருப்பம். சரி, புறப்படலாமா? ஒரு நிமிஷம். சரோ, என்னப்பா? ஒரு நிமிஷம் இங்க வரியா? அப்பா, நம்ம லீலாவோட ஜாதகம் உள்ள கள்ளிப்பட்டியில வச்சிருக்கிறேன். அதை எடுத்துட்டு வா. மூர்த்தியோட போய் ஜாதக பொறுத்து பார்த்துட்டு வந்துடுறோம். சரிப்பா. மாமா, மோர் ஏதாவது சாப்பிடுறீங்களா? வேண்டாம், போதும். சரிப்பா. அது ஜாதகம் கொண்டாடுறதுக்குள்ள நானும் போய் ரெடி ஆயிடுறேன்.